ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th ஃபிசிக்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம்ப்பா. அதுவும் வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த 5 மார்க்ஸ் பார்ப்பதன் மூலமாக நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல வரக்கூடிய 5 மார்க்கை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். அதோடு இல்லாம வால்யூம் 1க்கான 5 மார்க் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு போய் பார்க்கலாம், பார்த்துருங்க. இந்த வீடியோல நான் பசங்களுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஷன் தேவைப்பா. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்தே போட்டிருக்கேன். ஸோ அதனால பசங்களை தாராளமாக பார்த்து படிங்க. முக்கியமான விஷயம், இதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் சொல்லுங்க, கண்டிப்பா அதில் அப்லோட் பண்றேன். இன்னொரு மேட்டர்ப்பா, 11th கெமிஸ்ட்ரியும் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் போட்டேன், இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸும் போட்டேன். இன்னும் வரைக்கும் பார்க்காம இருக்குன்னா போயிட்டு நம்ம சேனலை கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கான வீடியோஸ் லைனாக வரும், சரிங்களா? அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பாருங்க, உங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லிங்க் வந்து கீழே கொடுத்து வச்சிருக்கேன். அதோடு இல்லாமல் யாரெல்லாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்குன்னு போட்டுனே இருக்கப்பா. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க பக்கத்து இருக்க பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். முக்கியமான மேட்டர்ப்பா, நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராமில் தான் நம்ம பசங்களான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 பார்த்துருக்கோம், பெர்னௌலிஸ் தியரம். ஸோ பெர்னௌலிஸின் அதனை நிரூபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சிங்க, அதாவது நான் எந்தெந்த கொஸ்டின் ஸ்டார் போட்டு வச்சுக்கணும் அந்த கொஸ்டினை நம்ம பசங்க கண்டிப்பாக படிச்சுன்னா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்போம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கொடுத்துருக்கேன். அது ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் போட்டு ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பாய்ஸ்லி ஈக்குவேஷன், பாய்ஸ்லி சமன்பாட்டை தருவி. ஃபோர்த் ஒன் சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேபிலரி ரைஸ் மெத்தட், அதாவது நுண்புலையேற்ற முறையில் பரப்பு இழுவிசையை காணல், ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக பல எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்டிருக்கு. ஒரே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பா, தயவு செஞ்சு பார்த்துங்கப்பா. நியூட்டன் குளிர்வு விதியை விரிவாக விளக்குக. தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் வர அந்த ஒரு டயக்ராம் மட்டும் பார்த்து வச்சுங்க, ஃபுல் மார்க் எத்தலாம், ஓகேங்களா? செகண்ட் ஒன்று மேயர்ஸ் ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, ட்ரிபிள் ஸ்டார் கொடுத்து வச்சு நல்லா பார்த்து வச்சுங்க. மேயர் தொடர்பை பெருக, ஓகேங்களா? தேர்ட் வந்து கார்னாட் என்ஜின், கார்னோ வெப்ப இயந்திரத்தின், அதை பார்த்து வச்சுங்க. அதோடு இல்லாமல் அதில் ஒரு சில டயக்ராம் பார்த்தீங்கன்னா டயக்ராமாக பார்த்து வச்சுங்கப்பா. சப்போஸ் எனக்கு அந்த கார்னட் இன்ஜின் படிக்க முடியல ப்ரோ அப்படின்றபோது சும்மா ஒரு டெஃபிஷியன் கார்னட் இன்ஜின் என்ன டெஃபிஷியன் எடுத்துட்டு அந்த டயக்ராம் போட்டு வச்சு நம்ம பசங்க அழகாக 2லேருந்து 3 மார்க் அழகாக எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஃபுல்லாக தெரியும் ப்ரோ, நல்லா படிப்போம் ப்ரோ, ஃபுல்லாக படிச்சிங்க, நோ ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. செகண்ட் ஒன் பாய்ஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ், தயவு நல்லா பார்த்துங்கப்பா. அதில் வர அந்த பாயிண்ட் லைனாக ஒரு 7-8 பாயிண்ட் வரும், அந்த 7-8 பாயிண்ட் நல்லா படிச்சிங்கப்பா. ரிப்பீட்டடாக கேட்டுன்னு வராங்க, உங்களுக்கு இந்த தடவையும் கேட்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் ஆசிலேஷன். பசங்களா தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க, ஏன்னா ரிப்பீட்டடாக பல கொஸ்டின் இதில் கேட்டு வராங்க. எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இம்பார்ட்டன்ட், டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 3 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், அதோடு இல்லாமல் 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அதனால தெரவா படிச்சு வச்சுங்க. டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன், ஓகேங்களா? அலைவுகளின் 4 வகைகளை விரிவாக விளக்குக, ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆங்குலர் சிம்பிளர் ஹார்மோனிக், அதாவது கோண சீரிசை அலையேற்றி என்றால் என்ன? ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்து வச்சுங்க. ஃபோர்த் ஒன் வெர்டிகல் ஆசிலேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது சுருள் வில்லின் செங்குத்து அலைவுகளை விவரி, ஓகேங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன், அதாவது நேர்போக்கு சீரிசை அலையேற்றி, நல்லா பார்த்து வச்சுங்க இந்த கொஸ்டினும். நெக்ஸ்ட் யூனிட் 11 வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலோசிட்டி ஆஃப் இந்த லேப்லஸ் அந்த கொஸ்டின் பார்த்தீங்களா? ஸோ அது நல்லா பார்த்து வச்சுங்க. வெலோசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் த லேப்லாஸ் கரெக்ஷன், நல்லா பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா? காற்றின் ஒளியின் திசை வேகத்திற்கான நியூட்டன் சமன்பாட்டை விளக்குக, அதில் லாப்ஸ்லன் திருத்தி விவரி. நெக்ஸ்ட் இந்த வைப்ரேஷன் ஆஃப் ஏர் காலம் நல்லா பார்த்து வச்சுங்க பசங்களா. இதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ண, நல்லா பார்த்து வச்சுங்க. வால்யூம் இன்னும் நீங்கள் பார்க்கலாம், கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பார்த்துருங்க. முக்கியமான மேட்டர், நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். முக்கியமான விஷயம், நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணாது.